இந்த ஆடுகள் செய்த வேலை எனக்கு தெரியும். இது பக்கத்து வீட்டுக்காரனே பிச்சு மணின்ற ஆடாத்தான் இருக்கு. சொன்னான் அப்பயும் இந்த ஆடுகளுக்கு இப்போ மறுபடியும் முக்கோணத்தை மட்டை வச்சு கட்டி விட்டா தான் சரி. வீடு வழியை மற்ற கடை வீடு வழியை விட்டு இருக்கிற நாங்கள் வளர்க்குற மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு போவோம். 3 சீப்போட கூட அந்த இந்த குழியாச்சும் ஒழுங்கா வரும்னு பார்த்தேன். எத்தனை வருஷமா நிற்கிற வாழை குழா போட்டு இப்போதான் பெருசா வந்து கொண்டிருந்தேன். அக்குட்டின்ற மண் வர வர குழப்படியப்பா. எத்தனை நேரம் ஆளுக்கு வந்து சொன்னது. இவனும் வந்து சொல்ல ஒன்றும் கேட்குறான் இல்லை. இவன் இனி போனா நான் ஒரு கதை சொல்ல அவன் வேற ஒரு கதை ஒன்று சொல்லுவான். அவன் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பான். என்ன செய்யறது? படியா அப்பாவும் கூப்பிடுறேன். டே கொப்பரட்ட சொல்லுவேன் நில்லடாண்டு தெரிச்சு விட்றானப்பா. சைக்கிள் ஸ்டாண்டை தட்டினாதான் தெரியும். பண்ணிக்குது. முதலும் சொன்னான் உங்களோட சேர உண்டாவன். அது கண்ட கர்மத்தையெல்லாம் அடிச்சு போட்டு நடு ரோட்டில் படுத்திருக்கு. என்ன செய்யறேன்? வீட்டு வழியை மற்ற வீட்டு வழியை திறந்து விட்டுட்டு இருக்கிறதாகும். போய் மேய்ஞ்சிட்டு வரட்டு மண் கல்லக்கிளிய ஆடு மாடை வளர்த்தா படியா பார்க்குறேன் இல்லை. மற்றவண்ட வீட்டுக்கான் திறந்து விடுறது. போ அங்கே போய் இது பண்ணு கண்ட கடியெல்லாம் திண்டு வச்சுட்டு போய்க்கிறேன். அன்றைக்கு பார்த்தா அதில் அந்த எல்லா மரத்தையும் கடிச்சு வச்சு போகுது. இப்போ பாலை கிடந்த 3 சீப்பு முத்தி கொண்டு வந்த இஞ்சு 3 சீப்பையும் திண்டு போட்டு வாழையை முறிச்சு வச்சுட்டு போய்க்கிறார். ஒவ்வொரு மாதம் பெரிய கரைச்சலா கிடக்கு இந்த ஆடுகளோட. கேடு கட்ட போனா பரவாயில்லன்னு விட்டுட்டும் போயிடாது. தேப்பனிட்ட போய் சொல்லி கொடுத்தா அவன் வேற ஏதாவது பிரச்சனை அவன் வேற ஒன்றா கதைக்கிறான். என்ன செய்யறான்? ஆள் உங்க நிற்கிறார். உங்களோட விடக்கூடாது பாரம்பரியம். இங்க திறந்து விட்டு போட்டு தாங்கள் வீட்டு வழியா என்ன நினைக்கிறான்னு தெரியாது. இப்படி எனக்கு ஆடு மாடுகளை வளர்ப்பான். வரட்டும் இல்லை காண்ற எல்லாரும் கொடுத்து விட்டோம். வேற பின்னரம் பழிய வருவினம் அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அது வைக்கிறாங்க. அநியாயம். நான் பார்த்து ஒவ்வொண்டா பார்த்து தண்ணி ஊற்றி செவிடுகள் மாதிரி இருக்குங்க இது. அக்குட்டு என்னடா அக்குட்டு என்ன உனக்கு என்ன பிரச்சனை? பேரிஞ்ச வார நீ அங்க படியங்க வந்ததை விட்ட படிக்கின்ற கதை நான் படியா கூப்பிடு. இப்ப நான் தம்பியா கூப்பிடாம உன்னோட கதைக்கிற இல்ல நான் இல்ல நான் சரியா கோத்தடிக்கணும் போறா நீ தம்பி தம்பியா என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? அவனை கூப்பிடுறான். அவனை கதியா கூப்பிடுறான். அவனை கூப்பிடுறேன். நான் மறைக்க நிக்காம ஓடுறான்டா. அப்ப நான் இப்ப ரோட்ல எத்தனை கத்துறேன். உனக்கு சொன்னா இந்த படியோட ஒரு உனக்கு சொன்னா ரோட் வண்டியை கண்டா நீ அது சொல்றது அன்றைக்குமே சொல்லி விட்டு படியா கூப்பிட்டு இந்த படியோட நான் ஒண்ணு கதைச்சு இப்ப புதுசா அங்க தம்பி அவன் நிக்கிறான் வீட்டை முன்னுக்கு என்ன பிரச்சனை? அவனுங்க முன்னுக்கு நிக்கிறான். அவன் வந்து பாரு வந்துட்டான். நான் கூப்பிட அவனுக்கு தெரியாத மாதிரி திரும்பி ஓடுறான். கடைக்கு அனுப்பினது எங்க கடைக்கு அனுப்பினது? இப்பதான் நாளை சந்தையில வந்துட்டு பாரு. அவனோட படிக்கிறபடியே நாங்க ஒழுங்கா படுத்திருக்கிறோம். படுத்திருக்கான படுத்து நித்திர உள்ளே ஆள் மயக்கம். என் மயக்கம் என்ன சாப்பிடலையே சாப்பிடலன்னா மனுஷர் போலாம். காய்ச்சலும் இல்லையா? 3 சீப்பு வாழக்குள்ளைய காணையிலடாப்பா. வாழக்குள்ளைய விடுறாப்பா. இங்க ஒரு படி ஒன்று மயங்கி போய் கிடந்துச்சு. அங்கால போய் மயங்கின ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஏத்தண்டாப்பா. அவனை கூப்பிடுறா படிக்கல. அவன் இங்க ஓடுறான்னு தெரியாம கிட. அவனோட படிச்ச படிதான் மயங்கி கிடந்து. ஒரு என்னடா பிரச்சனை? இப்ப என்ன படிய கூப்பிடு? அவனை கூப்பிட்டு நான் பேசுவேன். எனக்கு கதை சொல்லி விளங்க. சொல்லு என்ன பிரச்சனை? என்ன சொல்லு என்ன சொல்லு? படியல் பட்டியல் எல்லாம் ஒழுங்கா சந்தியலுக்கு எல்லாம் ஊசிகள் ஏதோ எல்லாம் அடிச்சா ஊசி போடுறாங்களா? ஊசி போட்டுட்டு படுத்திருக்கிறாள். ஒருதன் மயங்கி போய் கிடக்குறான். நான் போய் தட்ட எழும்பி பார்த்துட்டு அந்த போத ஊசிய புறாவை பார்த்தா ஏதோ பொக்கெட்டுகளை கை விட்டாலும் இதுக்கு பார்த்தான் காணல. திருப்பி விழுந்துவான் கீழே. நான் தூக்க எழும்புறான். இல்ல பார்த்தா உண்ட படியோட படிக்கிற படி அவன். அடே அதுக்கே நீ எந்த படியோட வந்த அவன் இந்த படி உண்ட கதையை பார்த்தா இந்த படி சேர்ந்து செய்யற மாதிரி சொல்ற. நீ இந்த படி தான் அதுல நின்றா. நான் போய் தம்பி நீங்கள் அக்குட்டின்ற மகன் இல்லோன்னு கேட்க முழுசி போட்டு சைக்கிள் எடுத்தோன்னு ஒரே ஓட்டம். அவன் போனா கொப்பரட்ட வந்து சொல்லி கொடுக்குறேன்னு பின்னால வந்து அதான் கேட்கறேன். ஆளை கூப்பிடு. உனக்கு சந்தோஷம் குழப்படிச்சுதான் வந்து என்னோட கிரந்தம் ஆளை கூப்பிடுங்க. அவன் அப்படி இல்ல. மயங்கினபடி என்ன மயங்கினபடி தாப்பண்ண போய் சொல்லுங்க. மயங்கினபடி என்ன தகப்பன அங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடாங்க. ஆளை இப்ப எல்லாம் கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டல். ஏன் இந்த படியல் பிடி செய்திகள் அன்றைக்கும் எங்க செய்தியில பார்த்தா ஏதோ ஊசியை மாத்தி ஏற தெரியாமல காத்த விட்டு ஏத்தியா மாச்சது போச்சு.
சரி. இப்ப தாய் தப்பன என்னடா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்குங்களா அதுல ஒரு சொல்வழி கவலை என்னத்துக்கு இதுகளை நாம ஏத்துவான் என்ன தெரியல இவங்களை இப்ப ஹாஸ்பிட்டல கொண்டு வர அப்புறம் அங்கே இப்ப ஊசி தானே ஏத்தப்போறோம். ஐயோ அங்க இவியல் ஊசி ஏத்துற அளவு டாக்டர் படிச்சாங்க ஹாஸ்பிட்டல்லயே நர்ஸ் மேர் பார்த்து ஒரு இதுல குத்துறாளுவே திருப்பி எடுத்து அதுல ஏற இல்லைன்னு சொல்லி இங்க குத்துறாளுவே இதுல குத்துறாளுவே நரம்பு பிடிவடானா அவங்க கன நேரத்துக்கு புறம் சரியான ஆக்களை ஏத்துறாங்க. மருந்து வந்து நரம்புக்குள்ள ஏத்தவணும் சைட் வழி ஏத்தி விட்டா அதுக்கு பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்லயே நர்ஸ் மேர் பார்த்து அனுபவம் உள்ள நர்ஸ் மேர் தான் அதை ஏத்துவினும். மற்றாக்கள்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது நரம்ப தட்டி பிடிச்சு இறுக்கி அதுக்கு ஒரு வயிறை போட்டு எந்த படி உந்த உதவணும் பாவிக்கிறோட திரியறத அடிக்க நீ நானும் திரியிறேன் சரி நீ ஒரே மாதிரியே திரியிறேன். அப்ப அவர் அடிக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா அவரே நான் கூப்பிட ஓடுவான் பயத்துல ஓடிக்கிறான். என்ன பயம் அவருக்கு கண்டறியாத பயம். நான் வந்து கூப்பிடுறேன் நான் டே கொப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் மரியாதையா நில்றான்னு சொல்லாம ஓடுறான். நேர ஓடு நான் வீட்டை வாரன்ட்டு தான் வந்தேன். நீ கூப்பிடாத என்னண்டு விசாரி அவன் இப்ப வந்தா தாய கடைக்கு அனுப்பிட்டு கிடக்கு. நீ தங்க தாக்க என்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பெரிய பொத்தி பொத்தி வளர்க்காத. ஊர் உலகத்துல என்ன நடக்கணும் ஒரு இன்றைக்கும் பாக்குறான் செய்தியில. நீ படி கடைக்கு போனது இப்ப வீட்டை வந்துட்டு போனது அதாகரமா சொல்ற. அவன் அங்க மயங்கி கிடக்குற படியனோட நின்றுட்டு போறான். அடே மயங்கினா படினா அது படியே ஏத்துங்க. அவனை எல்லாம் ஏத்தி அனுப்பியாச்சு. இப்ப இன்றைக்கு மேல செத்து போச்சான். அன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒன்று செத்து இன்றைக்கு உங்கால எங்க செத்து போச்சான். அது என்ன பிரச்சனை? அதுவும் இதுதான் ஊசி அடிச்சு ஏத்தினாரு பாரு. இப்ப எங்க வந்துட்டு அவனை ஏதோ சாதனை படைக்கிறான். ஏதோ படிச்சு போட்டு பட்டங்கள் பெற்று பெரிய அளவுல வராங்க. இந்த படியல் இப்ப ஆரம்பத்துல அந்த கண்டகடியெல்லாம் குடிச்சு இந்த கஞ்சாவுகள் அதுகள் இதுகள் பவுடர்கள் எல்லாம் குடிச்சு இப்ப ஊசி ஏத்துறதுக்கு வந்து இன்றைக்கு செய்யறவாத ஆற ஒன்று கெரோயினை ஏத்தி போட்டு ஊசியால ஏத்தி செத்துக்கிறேன். மெடிக்கல் படிக்க அனுப்பிச்சிருக்கலாம் உங்களை எல்லாம் மெடிக்கல் இதுகளை கொண்டு உங்களை மெடிக்கல் எல்லாம் வேற ஊசி போடவே அவன் பழகி இருக்கிறான். ஏன்னா விளங்க இல்ல எங்க போய் முடிய போண்டு விளங்க இல்ல எனக்கு குளிச்சையில வந்து ஊசியில வந்து இப்ப அப்படி நிக்குது. அது குளிச்சா பூட்டு குளிச்சா கலர் கலரா அங்க பிடிக்கிறாங்களா மூட்டை கணக்குல. இன்றைக்கு மேல ஏர்போர்ட்டுக்குள்ள ஏதோ குஷோ மஸ் சொல்லி ஒரு ஏதோ ஒரு போதை பொருளா வந்துட்டு புதுசா அது ஏதோ வந்திருக்கு ஏதோ பேர் போட்டு கிடக்கு அதுல புது பேர். அது எங்க லண்டன்ல இருந்து வந்தவளாம் அவள் ஏதோ 460 மில்லியன் பெருமதியான இதான் ஒன்று செய்தியில போட்டு கிடக்கா. புது புதுசா கண்டுபிடிக்கிறாங்களா அதுக்கு புது புது பேர்கள் குஸ்மாஸ் டாஸ் புது புது பேர்கள். முதல் கொஞ்ச நாள் இனிப்புகளுக்கு வச்சு கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துல பேனைக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. குளிசெயல் மருந்தா வந்துச்சு. இப்ப ஊசியா வந்து நிக்குது. புது பேர்கள் புது வடிவங்கள் எல்லாம். அதான் எங்கட படியல் இந்த தமிழ் படியல் ஒன்றேன்னு சிந்திக்க கூடாது. இந்த சனியன்களுக்கும் அறிவில்லை. வரலாறுகள் இதுகள் தாங்கள் எங்கட பரம்பரைகள் எப்படி இருந்தது எப்படி வாழ்ந்த நாங்கள் ஒரு மண்ணும் தெரியாது. இதுகள் மற்ற வீட்டிலேயும் தாய் தப்பனும் ஒன்றையும் கேட்கறது இல்லை. முந்தியண்டா பள்ளிக்கூடத்தால வந்தா கொப்பி பாக்குறது இருந்து ஒரு படி இந்த தலைமையில இருந்து இப்படி பெற்றா அப்படி பெற்றா இந்த சோற்ற போடாத இதை செய்யாத அங்க போகாத 6 மணிக்கு பூரா போன் அடிச்சு கூப்பிடுற போய் எங்க நின்றாலும் இழுத்துவாரு. நாங்கெல்லாம் அப்படித்தான் எங்களுக்கு அப்புறம் செய்து இப்பத்தைய படியில எங்க போகுதுகள் அண்டே பார்த்தா ஒரு 3 படியல் பள்ளிக்கூடத்துக்கு கண்டு போயிட்டு 1 கிழமையோ 2 கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கழிவு படியல் 2 பேர் எங்கேயோ சுத்தலாம் எங்கேயோ போயிட்டு ஒரு தியேட்டருக்கு போயிச்சோ குடிச்சிட்டு கூத்தடிச்சதோ எங்க வரையா பள்ளிக்கூட போட போறது. வீட்டுல அம்மா போட்டு வரண்டு இதுகள் கஷ்டப்பட்டு வீட்டு சாப்பாடையும் கண்ணில சாப்பிட நல்ல சாப்பாடையும் கொடுத்து அனுப்பிவிட இதுகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இன்னும் ஒரு கொஞ்சம் பேரோட சேர்ந்து வேலை எங்கேயோ சுத்தி அடிச்சிருக்கணும். பள்ளிக்கூட டீச்சர் எடுத்து கேட்டிருக்க அப்படி புள்ள வேற இல்ல 3 நாளா புள்ள வேற இல்ல 4 நாளா புள்ள வேற இல்லன்னு கேட்கத்தான் இவையல் வீட்டுல விசாரிச்சிருங்க. விசாரிச்சு நோட் பண்ணா வலிக்கிட்டு போறோம். பள்ளிக்கூடம் போட வலிக்கிட்டு போய் இடையில எங்க 10 7 காடுகளுக்குள்ள போய் உடுப்பை மாத்தி கொண்டு பஸ் ஏறி எங்கேயும் போறது அங்க தியேட்டருக்கு போறது குடிக்கிற பார்களுக்கு போறது. அப்ப எப்படி பிள்ளைகள் இருக்குன்ற கொஞ்சம் யோசிப்பேன். அங்க போய் தான் அந்த இதுல ஏத்துறது ஊசி கழுவுல ஊத்தி போட்டு காத்து விட்டு செத்து போவாங்க. இல்ல இதுல இருக்கணும் இப்படி இந்த காட்டத்துல நிக்குது. அங்க பார்த்தா ஒரு பக்கத்துல ஆக்சிடென்டாலும் சாகுதுல. அண்டைய பார்த்தா ஒரு பஸ் ஒன்று பிறண்டு அது பார்த்தா 21 பேரு கிட்ட செத்து போச்சு. பஸ்களும் கவனமா ஓடுறாங்க. பஸ்ல போறவன் வந்து எவ்வளவு ஒரு இதோட போயிருப்பான். வேலைக்கு போறவன் போயிருப்பான். அதான் வேலையால வீட்டை குடும்பத்தை பார்க்க வந்தவன் வந்திருப்பான். அதுல அந்த போட்டோகள் இதுகள் செய்தியில பாக்கலாம். முக்கியமான அலுவலர்களுக்கு ஒரு பயணம் செஞ்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா அதுலயும் ஒரு சின்ன குழந்தைய ஒரு தாய் ஒன்று காப்பாத்திட்டு அந்த தாய் செத்து போச்சு. எவ்வளவு வலியோட அதான் அம்மா அது ஒரு அந்நியர் தினத்துல நடந்திருக்கு. பத்தி அதுகளும் பேஸ்புக்ல போடுறாங்க. அதுதான் ஒரு பக்கம் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது இதுகள் ஏன் வாழ்றோம்னு தெரியும். பாரு அந்த தாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்து அப்படித்தானே பிள்ளைகளை பாக்குங்க. அது ஏதோ ரைவர் பிரச்சனையா இந்த ரைவர் பார்த்தா கொஞ்சம் பேரோட போன் காய்ச்சி கொண்டு வர்றாங்க. பஸ்ல அண்டையை பார்த்தா போனோட ஒருத்தன் ஓடுறான்.
பார்த்தா இந்த பக்கம் சிக்னலா போட்டுட்டு பஸ்ல ஒருத்தன் ஓடுறான் காய்ச்சிக்க வச்சுக்கிறோம் இதுக்குள்ள ஓடுறான் பிறகு இதுக்குள்ள ஓடுறான் இதுல பூட்டி கிடக்கு அதுல கிண்டுறான் சிக்னலை இந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கத்தால போவான் முறுக்குறது முறுக்குறது கிளப்புறது அண்டே பார்த்தா முறுக்கல் ஆக்களை கண்டோட முறுக்கி சரப்புடுறது யாரும் பெரிய ஆக்கள் கேட்டா நீ யாரு கேட்கறேன் திருப்பி பக்கத்துல வந்து வட்டம் அடிச்சு முறுக்குறது அதுல சின்ன ஆக்களாக்கு சின்ன 18 19 20 படி இல்லானே அப்ப என்ன அவனுக்கு பெரிய மோட்டர் சைக்கிள் வந்தது ஆர் பண்ணி கொடுத்த தாப்பன் மேல கொப்பன் மேல வெளுக்கவன் வெளிநாட்டுக்காரெல்லாம் அனுப்புறாங்க கூட காசு முதல் அவையில வெளுக்கவன் என்னத்துக்கு சொந்த பந்தம் பண்ணி இந்த சின்ன சில்வண்டுகளுக்கு எல்லாம் காசு அனுப்பணும் புதுவேல சொந்த பந்தம் வீடு கட்டி கொடுங்க டொய்லெட்டை கொடுங்க வேற எதுவும் தாயாப்படி வாங்கி கொடுங்கப்பா அவருக்கு பெரிய மோட்டர் சைக்கிள் வேணும்னா அவரை உழைச்சு வாங்க சொல்லு உழைச்சு வாங்க சொல்லு அப்பதான் தெரியும் அவருக்கு ஆறு மாதிரி உழைப்பின் வலி எப்படி இருக்குன்னு தெரியும் அதான் 8 லட்சத்துக்கு மேல உழைப்பறவர் கிளிப்ப பிறகு என்ன மனுஷரை கடுப்பேத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாலக்குழைப்ப உந்த கையோட அதான் மறந்து போன என்ன குட்டி ஓட்டு வக்குலா போட்டுடு எனக்கு உங்க ஆட்டுலாம் சந்தேகம் வேற என்ன பிரச்சனை 3 சீப்படாப்பா நல்ல பெரிய சீப்பா வந்து கொண்டது இப்பதான்டாப்பா 5 வருஷமா இப்ப முதல் முறையா குலை வந்தது அதுக்கு மேல வந்து எல்லாமே கருகிறதும் வாழை வர்றதும் உங்களோட ஆடுகள் வந்து கடிச்சு கொண்டு போறதும் இந்த முறைதான் சரி பத்திரமா பார்த்து கொண்டு இருக்கிறேன் சரி வாரக்கிழமையாச்சும் முத்தி கித்தி சாப்பிடுவோண்டு பார்க்க போச்சு 5 வருஷத்தால இப்ப 3 குலை போட்டது 5 வருஷத்துல உங்களோட ஆடுகள் திண்டாடாப்பா அதான் பார்த்தேன் நீ கூட வாழ நான் உங்களோட ஆடுகள் ஏதாச்சும் ஒண்ட விட்டு வைக்குதோ கீரையை வச்சா கீரையை படவரான மேய்ஞ்சு தள்ளுது அங்க வைக்கிற முழு மரத்தையும் கிண்டி எறியுது சரி விடு விடு உங்களோட ஆட்டுல முழு பங்கும் எனக்கு தான் உரிமை நீ வளர்க்கிற தின்ற உள்ள இங்க தண்ணி கூட நான் தான் வைக்கிறேன் அதெல்லாம் வச்சு இதெல்லாம் தின்னட்டுமாடாப்பா நீ எங்கடைய ஆட்டுக்காண்டையை பிடிச்சி மட்டையை கட்டி விட்டுட்டேன் கட்டு பாவம் அது காலம் நடக்க இல்லாம நடந்து நொண்டி நொண்டி கொண்டு தெரியுது அடுத்த கட்டம் கட்ட போறோம் அதுக்கால பூர இல்லாம தெரியுது அதே முக்கோணமா பிடிச்சு கட்டுற முக்கோணமா கண்ணாதான் வேலிக்கால வராது அப்ப நீங்க வேலிய வடிவா ஃபுல்லா அடையும் ஏன் நான் அடைக்கணும் இந்த ஆட்டை கட்டி வள நீ பிடிச்சு முதல்ல கட்டு என்னண்டா ஆடு வருது முதல்ல நீ காத்திருப்ப சரி நான் இப்ப வந்த வேலையை மறந்து படியனை கூப்பிடுறா படியான் எந்த படிய உதுவலுக்கு எல்லாம் போறோம் மிதிச்சு போடுவான் அவருக்கு அவர் உதுவலோட சேர்ந்து விரட்டு கொடுத்து வரும் கடையாள விரட்டு நீ இப்படியே உண்ட கண்ணில போய் பட்டிருக்க கூடாது நீ இப்படியே சொல்லி கொண்டிரு அவன் கூடுவாரோட கூடி உங்க நாசமா போறான் கடைசியாத்தான் உனக்கு தெரிய வரைக்கா நீ குளறி அழுவ ஏன்னா நான் எத்தனை நேரம் வந்து உனக்கு இது வான் பண்ணி போட்டேன் இது எத்தனையோ தரம் ஏற்கனவே 444வது தரம் வந்துட்டேன் ஆட்டுக்கு சொன்னான் அன்றைக்கு படி ஆபரேஷன் பக்கத்தால இப்ப லைட்டா போவைக்கு எனக்கு வாட வந்தது அப்பவே நீ நிப்பாட்டி இருக்கணும் அவன் கல்லுல தொடங்கி பியர்ல தொடங்கி சாராயத்துல இருந்து கசிப்புக்கு வந்து இப்ப ஊசியில நிக்கிறானோன்னு எனக்கு ஒரு டவுட்டா கிடக்கு பார்த்து வை நான் கூப்பிட்டேன் அப்பவும் கூப்பிட்டேன் தம்பி நில்லடா அந்த டவுட்ல கேட்கவே ஓடினவன் அவனோட சின்னது அப்படின்னு தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் ஊசி அடிச்சு ஏற்கனவே அவன் வீட்டு பக்கத்துல நிறைய அந்த சிரிஞ்சி எழுதுகள் எல்லாம் கிடந்து தேடி எடுத்திருக்கான் இதுல என்ன கதையை கேட்க எனக்கு மண்டை படிக்கிறாப்பா எனக்கு யோசனை ஆகிற இப்ப படியனை கூப்பிட்டு விசாரி உடனடியா அதான் செய்யவன் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல என்ன வாழ்க்கை இப்படி எனக்கும் 5 வருஷம் தாயப்பன் கஷ்டப்பட்டு வளர்க்க இந்த சவங்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ற மட்டும் தெரியாம இருக்கு கண்டடங்கள்ல குடிக்கிறதும் குடிதான் பிரச்சனை உங்க கண்டையில போய் செருகுகளப்பா அங்க பார்த்தா அன்றைக்கு நேற்று அந்த நிகழ்ச்சியில பின்னால இருந்து கத்துது என்ன தெரியா பின்னால இருந்து பூ அடிச்சு கத்தி பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சேட்டை விட அதேதோ காத்து நடக்கும் மேடையில சின்ன பிள்ளைகள் ஏறி நிகழ்ச்சிகள் செய்து பாடுகள் அருமையா செய்யுது இதுகள் பின்னால இருந்து குழப்பங்கள் இதுகள் மேடையில ஏறி இதுகள் செய்யுங்களோ இதுகளை செய்ய தெரியும் அங்க செய்ய தெரியாது விட்டு போட்டு ஒரு ஆட்டம் பின்னால கீழே இருந்து கூ அடிக்கவும் அதுக்கு மட்டும்தான் ஒரு தைரியம் இருக்கு முன்னுக்கு வந்து முன்னுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு தைரியம் அதுதான் இப்படி ஒரு குசப்பெல்லாம் வந்து உண்டபடியும் சேர்த்து வாழ வச்சு நான் போட்டோம் இனிமேல அவன ஒழுங்கா வள சொல்லிக்கிறாங்க வந்தோடனே என்ன விசாரி போய் வாங்க என்ன இந்த வாழைக்குலைக்கு யார் பார்த்து சொல்றோம் நீ கதையை கொண்டு கதையை மாத்தி போட்டு போறான்னு எனக்கு என்ன வாழைக்குலைக்கு என்ன பிரச்சனை உண்ட ஆட்டுல அரிவாசி பங்கு உரிக்க அடிப்பாரு உனக்கு ஒரு நாளைக்கு ஆட்டுன தலை மட்டும் தான் உனக்கு கிடக்குன்னு சொல்லிக்கிறேன் முழு மரத்தையும் கடிச்சுதான்ப்பா இந்த மரத்தை ஒண்ணு நான் கடிக்கலடாப்பா ஆடு என்ன அங்க பத்திரமா ஆட்டு அங்க போயிட்டு தான் வச்சிருக்கிறேன் நாங்க அந்த பக்கமே வாரேன் நானே நேற்று ஃபுல்லா லால கட்டி தான் வச்சிருக்கேன் சரி இன்றைக்கு நான் பின்னேரம் கதவை திறந்து போட்டு இந்த ஆட்டு ஆடுன்னு பாக்குறேன் உண்ட ஆடோ அல்ல அவன் பக்கத்தை விட்டு முடியண்ட ஆடோன்னு நான் பாக்குறேன் ஆட்டு ஆடன்னு நான் பார்த்து போட்டு அவன் ஆடும் பாடுறது அதான் ஆட்டு ஆடன்னு பாக்குறேன் நான் இன்றைக்கு கதவை திறந்து வச்சுட்டு நான் இதுல இருக்கப்ப திறந்து வச்சுதான் இருக்கு அவன் அந்த கருத்தாடு வந்தா அதாவது திறந்து வச்சு விட்டுட்டு நாங்க 2 பேரும் அதான் பாப்போம் தலை மட்டும்தான் மிஞ்சும் சொல்லிக்கிட நீ உருட்டுகள் மூலிகள் எனக்கு விளங்குது நீ ஆட்ட பார்த்து கொண்டு 3 சீப்பராப்பா கப்பல் வாழையடாப்பா அதுவும் அந்த ஏதோ கைப்பிரிட்டினா மாமன்
டே படி அங்க இதை அடிச்சு கொண்டு திரிகிறாரன்ற நீ வாழை குட்டியும் போடு உனக்கு அது இல்ல பிரச்சனை உனக்கு சந்தோஷம் ஏதாச்சும் கொண்டு எடுத்து இங்க வந்து படிக்க கோத்து விட்டு நான் படிக்க வலுக்கணும் சரி என்ன படி அதால போனாலும் நீ சொல்லிருப்ப நீ ஒண்ணு கிளிக்காத உங்களோட பிள்ளைகளை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க கடைசியா எல்லாம் தெரிய வரைக்கும் உனக்கு இருக்கு அது பாப்பேன் பாப்பம் மாறம் போட்டு இஞ்சா தலை மட்டும் தான் மிஞ்ச சொல்லி கிடக்கு போறா கதவு திறந்து வச்சுட்டு இருக்கு தலை வாங்க எடுத்து வச்சதும் சரி வந்த ஒன்னும் மண்டையில விட்டாத நாங்கள் வேற ஒரே விட்டு 3 வாழைக்குள்ள இருந்த சீப்பு சரியா அநியாயம் இதுகள் உள்ள இருந்த நாடாங்களை கூட்டி விடுறது கண்டகாடிய நாடாத்தை பாக்குற வீட்டு வழியா எது வருது நாய் போகுது பூனை வருது ஆடு வருது மாடு வருது ஒன்றையும் கவனிக்கிறேன் வரட்டு அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்